வணக்கங்க. வீட்டில் இட்லி மீந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லெமன் இட்லி தான், வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. முதல்ல இட்லியை நல்லா உதிரியாக நல்லா உடச்சி விட்ருங்க. இட்லி நல்லா கல் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக நல்லா உடச்சி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொஞ்சம் பொன் உரலாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கருகி போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜூஸை அதோட சேர்த்துருங்க. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இட்லிலேயே உங்களுக்கு உப்பு இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்ச அந்த இட்லியை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மீந்துருச்சுன்னா இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லெமன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.